ரிசர்வேஷன்ங்கிறது அவசியம் தானே. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு உங்களுக்கு சினிமா வச்சு ஒரு கம்பேரிசன் சொல்லலாம். ஒரு பெரிய ஸ்டார் படம் வருது, ஒரு சின்ன நடிகருடைய படம் வந்து வருது. இப்போ ரீசெண்டாக கூட வந்து லால் சலாமும் லவ்வரும் வந்துச்சு. அதில் லால் சலாம் வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் சூப்பர் ஸ்டார் பண்ணது. இருந்த போதிலும் லவ்வர் படம் நல்லா போச்சு, லால் சலாம் சரியா போகல, அப்படித்தானே. இப்போ இந்த ஒப்பீட்டில் வந்து நாம என்ன எப்படி பார்த்தாலும் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து அந்த மணிகண்டன் நடிகர் வந்து அவர் வர முடியாது தானே. ஆனாலும் அத்தனை சக்சஸ் பார்த்த சூப்பர் ஸ்டாருக்கு அந்த லால் சலாம் படம் வந்து ஃபிளாப் ஆனது ஒரு பெரிய விஷயமா கண்டிப்பா கிடையாது இல்ல. அப்போ ஒரு ரெண்டாவது படம், ஒரு தனி ஹீரோவா ரெண்டாவது படம் வந்து லவ்வர் படத்தோட சக்சஸ் மணிகண்டன் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதே தான் பல வருஷமா பார்ப்பனர்கள் வந்து ஒரு ஆதிக்கத்தில் ஒரு அதிகாரத்திலே இருக்கிறாங்கன்னா அவங்கள இங்க அடித்தட்டில் இருக்க மக்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னா அந்த அதிகாரத்தை வந்து நினைச்சு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் பொழுது இப்போ ரிசர்வேஷன் மூலியமா கொடுக்கணும்னு வைங்களேன், பல வருஷமா வந்து அதை அனுபவிக்காதவங்களுக்கு அந்த முதல் அதிகாரம் கையில கிடைக்குதுன்றதும், பல வருஷமா பார்ப்பனர்கள் அனுபவிச்சிருக்க அதிகாரம் ஒரு பையனுக்கு ரிசர்வேஷனால கிடைக்கலன்றதும் ஒன்னா.